மகாத்மா ஜோதிராவ் பூலேவின் 200வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு பிரதமர் மோடி, ராகுல் காந்தி மரியாதை. நாடாளுமன்ற வளாகத்தில் இரு தலைவர்களும் சிறிது நேரம் பேச்சு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வரும் 15ஆம் தேதி தேர்தல் பரப்புரை செய்யும் பிரதமர் மோடி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை வலமும் மேற்கொள்கிறார். தமிழக பாஜக பூத் கமிட்டி உறுப்பினர்களுடன் வரும் 13ஆம் தேதி கலந்துரையாடுகிறார் பிரதமர் மோடி. நமோ செயலி வாயிலாக பரப்புரை வியூகம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்துகிறார். நாளை மறுநாள் பரப்புரைக்காக தமிழகம் வருகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. கோவை, சேலம், மதுரையில் ராகுல் காந்தியுடன் இணைந்து பிரியங்கா காந்தியும் பரப்புரை செய்ய திட்டம். திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலினின் 5ஆம் கட்ட பரப்புரை விவரங்கள் வெளியீடு. நாளை மறுநாள் திருவள்ளூரிலிருந்து பரப்புரை. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபயிற்சி சென்று வாக்கு சேகரித்த முதல்வர். சாலையில் சென்ற பேருந்தில் ஏறியும் திமுக வேட்பாளருக்காக பரப்புரை செய்த மு.க.ஸ்டாலின். தோல்வியின் விரக்தியில் எடப்பாடி கே. பழனிசாமி இருப்பதாக மு.க.ஸ்டாலின் விமர்சனம். அதிமுக அடிமையாகிவிட்டதால் டெல்லியின் ஆட்சிதான் நடப்பதாகவும் காட்டும். ஆமாம், தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக டெல்லி அடமான வீட்டில் குத்தகை போயிட்டாங்கல்ல, வாடகை இது அங்கே அடிமையாயிட்டாங்க. அதனால டெல்லி தான் ஆட்சி நடத்துது. தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெல்லும் என மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. யார் என்ன செய்தாலும் திமுக கூட்டணியின் வெற்றியை தடுக்க முடியாது என்றும் திட்டவட்டம். இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தா இந்த தொகுதியில் இன்னைக்கு வந்தப்போ மக்கள் தந்த எழுச்சியை பார்த்தா 234 வந்துடும் போல இருக்கு. திமுக கூட்டணி குழப்பத்தில் இருப்பதாக காஞ்சிபுரம் பரப்புரையில் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் நம்பர் 1 எனவும் பேச்சு. விடுதலை சிறுத்தையின் சார்பாக நிறுத்தப்படுகிற வேட்பாளர் அவர் காங்கிரஸ் கட்சிக்கிறார். இப்படியெல்லாம் குழப்பம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில நிலவிக் கொண்டிருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 இந்த தேர்தல். தமிழகத்தை ஆள தெரியாதவர்கள் ஆட்சி செய்ததால் தான் கடன் சுமை அதிகரித்ததாக திமுக மீது பழனிசாமி விமர்சனம். அதிகாரிகள் சொல்வதை மட்டும்தான் முதல்வர் ஸ்டாலின் கேட்பதாகவும் சாடல். ஆள தெரியாத ஆண்டா கடன் தான் ஆகும், ஆள தெரியாத நாட்டானா கடன் தான் வரும். ஆள தெரிகின்றவர் ஆண்டா தேவையான திட்டம் கிடைக்கும். இந்தியாவிலேயே அடிமை கட்சி என்றால் அது திமுக தான் என அண்ணாமலை விமர்சனம். கோவை தெற்கு தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் சிறந்த பிராந்திய கட்சி அதிமுக தான் என்றும் பேச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ஏப்ரல் 14ஆம் தேதி விஜய் பரப்புரை செய்ய அனுமதி. 15 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கினார் தேர்தல் நடத்தும் அலுவலர். கன்னியாகுமரியில் நாளை விஜய் பங்கேற்கவிருந்த பொதுக்கூட்டத்தை ரத்து செய்த தாவேக தலைமை. சாலை வலமாக சென்று 2 இடங்களில் வாகனத்தில் இருந்தபடியே விஜய் பேசுவார் என்றும் அறிவிப்பு. கடலூரில் இன்று நடைபெறவிருந்த தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை ரத்து. காவல்துறை அனுமதி வழங்கியும் தொடர்ந்து ரத்து செய்யப்படும் விஜயின் பரப்புரை கூட்டங்கள்.
தேர்தல் நெருங்கி வரும் இந்த வேளையில் களத்தில் இறங்கி பணியாற்ற தாபிக்கவினர் விஜய் வேண்டுகோள். வீட்டுக்கு வீடு சென்று தற்போது நடக்கவிருப்பது ஒரு தலைமுறைக்கான தேர்தல் என விளக்கவும் அறிவுரை. அதிமுகவிடம் தற்போது இருப்பது எம்ஜிஆர் காலத்து இரட்டை இலை அல்ல என திருமாவளவன் விமர்சனம். அதிமுகவுக்கு வாக்களித்தால் அது மோடி அமித்ஷாவுக்கு தான் செல்லும் என்றும் கருத்து. இந்த இரட்டை இலை எம்ஜிஆர் காலத்தில் இருந்த இரட்டை இலை இல்லை. இது மோடியிடம் அடமானம் வைக்கப்பெற்ற இரட்டை இலை, அமித்ஷாவிடம் அடமானம் வைக்கப்பெற்ற இரட்டை இலை. காசு இல்லாததால் ஒவ்வொரு தேர்தலிலும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தோல்வி அடைவதாக சீமான் ஆதங்கம். தோற்பது நான் அல்ல நீங்கள்தான் என்றும் ஆலங்குளம் வாக்காளர்களிடையே பேச்சு. கடந்த தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. தலைமைச் செயலர் மாற்றத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்திற்கு TR பாலு கடிதம். பாஜக RSS ஆதரவாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை DGP-யாக நியமித்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை மாநகரின் 111வது காவல் ஆணையராக பொறுப்பேற்றார் அபின் தினேஷ் மோதக். பொருளாதார குற்றப்பிரிவு, CBI, NIA அமைப்புகளில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை கடந்த தேர்தலின் போது ராசா கடுமையாக பேசிய போது திமுகவினர் எங்கே சென்றனர்? தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்த பிறகு அதிமுக வழக்கறிஞரும் MP-யுமான இன்பதுரை கேள்வி. இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் கடந்த தேர்தலில் எடப்பாடியாருடைய தாயாரை மிக இழிவாக ராசா பேசுற போது இந்த கனிமொழி சோமு எங்க சென்றார்? இந்த கட்சி எங்க போச்சு? தமிழ்நாட்டில் சிலர் கலவரத்தை உருவாக்க தொடர்ந்து திட்டமிடுவதாக திமுக MP கனிமொழி குற்றச்சாட்டு. திமுக அரசின் பல திட்டங்களுக்கு பாஜக ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வதாகவும் விமர்சனம். சென்னை கொளத்தூர் தொகுதியில் நடந்த மக்களுடன் புதிய தலைமுறை தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி. முதல்வர் தொகுதியில் சாலைகளை விரிவுபடுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை. இந்த கொளத்தூர் தொகுதிக்கு மழைக்காலத்துக்குள்ள வெள்ளம் அந்த டைம்ல நிறைய ஹெல்ப்ஃபுல்லா பண்ணிருக்காரு. அடுத்த வருஷமும் அவர் வருவார் என்று நம்பி நான் இந்த குறையை முன்வைக்கிறேன். சாலை விரிவுபடுத்தினா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒட்டப்பிடாரம் அருகே கேஸ் சிலிண்டர் வாங்க காத்திருக்கும் மக்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக வெயிலில் காத்திருப்பு. தங்கவிலை நேற்று சவரனுக்கு 1000 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 200 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிலோ வெள்ளி விலை 2,65,000 ரூபாயாக தொடர்கிறது. 265 ரூபாயாகவே நீடிக்கும் 1 கிராம் வெள்ளி விலை. சென்னையில் உள்ள நடிகர்கள் ரஜினி, தனுஷ் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். DGP அலுவலகத்திற்கு இமெயிலில் வந்த மிரட்டலை அடுத்து காவல்துறையினர் சோதனை. சென்னை திருநெல்வேலி இடையே வரும் 16, 23, 30 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கம். கோடைகால கூட்ட நெரிசலை தவிர்க்க தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மேற்காசியாவில் போர் நிறுத்தம் நீடிக்குமா? பாகிஸ்தான் தலைநகரில் ஈரான், அமெரிக்க குழுவினர் இன்று பேச்சுவார்த்தை.
அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு முன் நிபந்தனைகளை விதித்துள்ள ஈரான் முன் நிபந்தனைகளை ஏற்றால் மட்டுமே பேச்சுவார்த்தை தொடங்கும் என திட்டவட்டம். துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தலைமையில் அமெரிக்க குழு பேச்சுவார்த்தைக்காக வருகை. ஈரான் குழு அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது கலீஃபாப் தலைமையில் பங்கேற்கிறது. அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த தயார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணைக்கு மேலே பறந்தபோது மாயமான அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான ட்ரோன். இந்திய மதிப்பில் 1862 கோடி ரூபாய் மதிப்பிலான ட்ரோனை தேடும் அமெரிக்கா. நிலவை ஆய்வு செய்துவிட்டு பத்திரமாக பூமி திரும்பிய ஆர்டெமிஸ் குழுவினர். பசிபிக் பெருங்கடல் பகுதியில் பாராசூட்டுகளுடன் வந்து இறங்கிய ஓரியன் விண்கலம். விண்வெளியில் இதுவரை மனிதன் செல்லாத தொலைவுக்கு சென்று திரும்பிய வீரர்கள் பாதுகாப்பாக மீட்பு. ஒளியை விட வேகமாக பூமியை தொட்ட ஓரியன் விண்கலம். நடப்பு IPL தொடரில் முதல் வெற்றியை பெறுமா சென்னை அணி. சேப்பாக்கத்தில் இன்று டெல்லியுடன் மோதல்.